வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 10. இத்திருமண பந்தத்தை மறுப்பதற்காக சிந்துஜா ஏதோ ஒரு காரணத்தை தேடிக் கொண்டிருக்கிறாள் என்று வருத்தமடைய ஆரம்பித்த சித்தார்த் அவள் பேசி முடித்ததும் மிகவும் நிம்மதியாக காணப்பட்டான். நம் உறவை ஏற்றுக்கொள்ள உனக்கு தடையாக இருப்பது இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் என்றால் இதில் நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று நிறுத்தி அவளின் குழம்பிய முகத்தை பார்த்தவன், ஏன்னா எனக்கு அம்மா அப்பா உடன்பிறப்புகள் குடும்பம்னு யாருமே இல்ல. பிறந்ததுல இருந்தே அநாத ஆசிரமத்துல வளர்ந்து படிச்சு வெளியேறவண்ணா என்றான் மெல்லிய புன்னகையுடன். ஓ என்ற திகைப்பை தவிர எதுவும் பேசாமல் அவள் அமைதியாக, என்ன இன்னும் என்ன சாக்கு சொல்லன்னு யோசனையா என்றான் சித்து கேலியாக. அப்படி இல்ல, எங்களுக்கு உதவி பண்ண போய் அது உங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்னலா வந்து முடிஞ்சுட்டதே, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றபடி விழிகளை தாழ்த்தி கொண்டு தவிப்புடன் கைகளை பிசைந்தாள் சிந்து. நான் அப்படி நினைக்கல. இத்தனை வருஷமா அனாதையா இருந்த எனக்கு இதன் மூலமா மனைவியும் குழந்தையும் அப்படின்னு ஒரு குடும்பம் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் என்றவன் அழகாக முறுவலிக்க அவள் தயக்கத்துடன் தலை குனிந்தாள். சில கணங்கள் குனிந்திருந்த அவள் முகத்தையே கண்ணிமைக்காமல் பார்த்திருந்தவன் பின் திரும்பி தருணை பார்த்தான். அவன் விழிகளில் எந்த உணர்வும் இல்லாமல் அவர்களையே பரிதாபமாக வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். இனி இவனுடைய விழிகளில் என்றும் ஒளி குன்றாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு நினைத்தவன் அவனை நோக்கி கனிவோடு தன் இருகரம் நீட்டினான். அவனோ இருந்த இடத்தை விட்டு சற்று அசையாமல் வேகமாக தலையை கவிழ்த்து கொண்டான். இதழ்களில் முறுவல் அரும்ப, என்ன சார் பின்னடிக்கிறாரு? நேத்துக்கு கோபம் எதுவும் ஞாபகம் வந்துருச்சோ என்று அவன் முன் சென்று முட்டி போட்டு அமர்ந்தான். இயன்றளவு தலை சாய்த்து கண்களில் சிரிப்புடன் அவன் முகத்தை பார்க்க மெல்ல அவனுடைய விழிகளில் லேசான மின்னல் வந்து போனது. ஆனாலும் தலைவர் வீம்புடன் இதழ்களை அழுந்த மூடியிருந்தான். தருண்குட்டி இன்னமும் எமல கோமா இருக்கான் போல இருக்கே என்று கேலி பேச அவனிடம் பதில் இல்லை. ஓகே, இப்ப என்கிட்ட அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அத சொல்லலான்னு பார்த்தா அவன் என்கிட்ட இப்படி கோமா இருந்துகிட்டு பேச மாட்டேங்கிறான். இப்ப நான் என்ன செய்யறது? இதை யார்கிட்ட சொல்றது என ஒற்றை விரலால் தாடையை தட்டி யோசிப்பது போல் பாவனை செய்தான் சித்து. விழிகளை மலர்த்தி அவனை நோக்கியவன், என்னது என்று மெல்ல வாய் திறந்தான். அத சொல்லணும்னா தருண் கிட்ட இருந்து எனக்கு இங்க ஒரு கிஸ் வேணும் என்று தனது வலது கன்னத்தை காட்டி அவனிடம் பேரம் பேசினான் இவன். சித்துவை வியப்புடன் வெளியகற்றி பார்த்த தருண் பின் சிந்தனையோடு தன் தாயை நோக்கினான். சிந்துவின் விழிகளும் அவனுடைய நடவடிக்கைகளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. சரி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? வேற வேலை ஏதாவது இருந்தா அதையாவது பாக்குறேன் என்று பெருமூச்சு விட்டவாறு பாசாங்க செய்து கொண்டு எழ முயன்றவனை வேகமாக கரம் பற்றி தடுத்தான் தருண். வேண்டாம் வேண்டாம், நான் தரேன், நீங்க சொல்லுங்க. சரி என்றவன் அவனிடம் திரும்ப ஒரு கணம் கூச்சத்தில் நெளிந்தான் குழந்தை. சித்து அவனுடைய தயக்கத்தை போக்கவென்று அவனை தன் கைவளைவில் இழுத்துக் கொள்ள ஒருமுறை தன் தாயிடம் பார்வையை வீசிவிட்டு திரும்பி சித்துவின் கன்னத்தில் தன் மலர் இதழை ஒற்றி எடுத்தான் தருண். உயிர் வரை சிலிர்த்து தருணை தன் மார்போடு சேர்த்தணைத்தபடி அள்ளியவன் பால்கனிக்கு சென்றான். அவன் கன்னத்தில் பதில் முத்தமிட்டுவிட்டு அவனுடைய காதில் ரகசியம் போல் இதழ் பொருத்தி பேசினான் சித்து. நேத்து கேட்டப்போ பிரச்சனை முடிஞ்சதும் சொல்றேன்னு சொல்லியிருந்தால, இன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்றவன் அவனை லாவகமாக தன் முகம் பார்க்குமாறு கைகளில் ஏந்தினான். அவன் மிகுந்த எதிர்பார்ப்போடு சித்துவின் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருக்க, நான் தான் உன் அப்பா என ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் மனதில் பதியுமாறு அழுத்தம் திருத்தமாக கூறினான். குழந்தையின் முகம் ஆகாய தாமரையாய் மலர்ந்தது. நிஜமாவா? அப்புறையே நேத்து கேட்டப்ப இல்லன்னு சொன்னீங்க என்றான் அழுகையில் சின்ன இதழ்கள் பிதுங்க. தருணோடு தரையில் சரிந்து அமர்ந்தவன் புருவம் சுரித்தபடி சில நிமிடங்கள் அமைதி காத்தான். சித்துவின் மடியில் அமர்ந்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனின் நெற்றியோடு நெற்றி முட்டி அவன் கண்களை நேராக பார்த்து, உன்னோட அப்பா அம்மாவோட கதைய அப்பா இப்போ உன்கிட்ட சொல்ல போறேன், கவனமா கேட்கணும், சரியா
என்று வினவ, சரிப்பா என நெற்றி உரச தலையசைத்தான். அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்பா கிட்ட சரியான வேலை இல்ல, அதனால சரியான வீடு, ட்ரெஸ், சாப்பாடுன்னு எதுவும் இல்லாம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீ அப்போ அம்மாவோட வயித்துக்குள்ள ரொம்ப குட்டி பாப்பாவா இருந்த. அந்த நேரம் அப்பாவுக்கு வெளிநாட்டுல தூரமா நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சது. இனிமே நம்ம 3 பேரும் நல்லபடியா வசதியா வாழலான்னு எனக்கு ஒரே சந்தோஷம். உடனே அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அவளோ எங்களை தனியா விட்டுட்டு தூரமா நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே எங்களோடய இருங்கன்னு சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சண்டை போட்டேன். ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இங்க வந்தா நிறைய சம்பளம் கிடைக்கும், நாம இன்னும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பாரிச்சிட்டு வரேன்னு சொன்னேன். அம்மா முடியவே முடியாது, நீங்க எங்களோட தான் இருக்கணும்னு சண்டை போட்டா. அப்படியே பேச்ச கேட்காம நீங்க வெளிநாடு போனா நானும் பிள்ளையும் உங்கள்ட்ட பேசவே மாட்டோம், தனியா போயிடுவோன்னு மிரட்டினா. அவ சொன்னதை கேட்டு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சைக்கிள் கூட இல்லாம இருந்தனா வெளிநாடு போயிட்டு வந்ததானதான் நீ பிறக்கிறதுக்குள்ள பைக் எல்லாம் வாங்கி ஒன்னு அதுல உட்கார வச்சு சந்தோஷமா சுத்தி வர முடியும்னு நினைச்சேன். அதனால அவ மிரட்டலுக்கு பயப்படாம சரி வந்து சமாளிச்சுக்கலான்னு அவ பேச்ச மீறி கிளம்பி போயிட்டேன். நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்து பார்த்தா உன்ன காணல. எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. ஊர் முழுச தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம்தான் ஒரு நாள் உங்களை ஒரு துணி கடையில பார்த்தேன். அப்படியே பின்னாலேயே வந்து குடியிருக்க வீட்டையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு தெரியாம அம்மாவை பார்த்து சாரி சொன்னேன். அவ ஒத்துக்கவே இல்ல, என்கிட்ட காய் விட்டுட்டா. எனக்கு உங்க 2 பேரையும் பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன செய்யலாம்னு யோசிச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே குடி வந்துட்டேன். அப்புறம் என்ன, டெய்லி உங்களை பாக்குறதா எனக்கு முக்கியமான வேலையே. அம்மாவுக்கு பிடிக்காததை செய்ய வேணான் தான் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அம்மா தனியா தானே இருக்கா, அப்படிங்கும்போது இப்ப எல்லாரும் அவகிட்ட சண்டை போடவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அவ ஒண்ணு தனியாள் இல்ல, அவளுக்கு தேவையானதை செஞ்சு நல்லா பாத்துக்க நான் இருக்கேன், அவளை யாரும் திட்டக்கூடாதுன்னு ரொம்ப மிரட்டி விட்டேன். மத்தவங்க சண்டை போடவும் அம்மாவும் பயந்து போய் சரி நீங்க தான் தருணுடைய அப்பான்னு சொல்லிடலான்னு என்கிட்ட சமாதானம் ஆயிட்டா. அப்பா அம்மா கதை எவ்வளவு பெரிய கதை இல்ல என்று கேட்டு நகைத்தான் சித்து. அதுவரை வாயை பிளந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த தருணும் பதிலுக்கு சிரிக்க, சரி இந்த கதை உனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எங்க சொல்லு, அப்பாவோட தப்பு எவ்வளவு பெருசு நீ நினைக்கிற என கேட்டு அவனுடைய மனநிலையை அறிய முற்பட்டான். உங்க மேல தப்பே இல்லப்பா என்று அவன் கழுத்தை கட்டி கொண்டான் தருண். அவனுடைய பதிலில் வியந்தவன், எப்படி சொல்ற என்று கேட்டான். நீங்களும் பாவம் தானே, எங்களை நல்லா பாத்துக்கணும்னு தானே பணம் சேர்க்க போனீங்க. இவ்வளோ நாள் நாங்க இல்லாம தனியா தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க என்று தன் குட்டி கரத்தால் சித்துவின் கண்ணம் தடவினான் பிள்ளை. அவனுடைய அன்பில் கண்கள் கலங்க ஸ்வீட் பாய் என அவன் உச்சியில் முத்தமிட்டு தலை சாய்த்து கொண்டான் சித்து. அவர்கள் இருவரும் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிந்துவிற்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது. இதெல்லாம் கனவா இல்லை நனவா? இதுபோன்ற உறவுகள் எல்லாம் நிஜத்தில் அமையுமா என்ன? குழந்தைக்கும் அவருக்கும் எப்படி இயற்கையிலேயே இப்படி ஒரு பாசப்பிணைப்பு உருவாகியது? தருணின் மனதில் எந்தவித உறுத்தலும் சந்தேகமும் வரக்கூடாது என்று எவ்வளவு அழகாக சிறிய தடுமாற்றமும் எதுவுமின்றி அவர்தான் அவனை பெற்ற அப்பா என்பதை ஆணைத்தரமாக நிரூபிப்பது போல் கற்பனையாக ஒரு திருமண வாழ்க்கையே உருவாக்கிவிட்டாரே. அதுவும் அவன் மனதில் யார் குறித்தும் எந்த வருத்தமோ கோபமோ வராத அளவுக்கு அழகான கதை. குட்டி பப்பு, அம்மா கிட்ட போய் நாம நம்ம வீட்டுக்கு போலாமான்னு கேளு என நின்ற இடத்தை விட்டு அசையாமல் இருந்தவளிடம் தருணை அனுப்பி வைத்தான் சித்து. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.